இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை இந்த மகிமை நேர நிகழ்ச்சிக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாதத்துல ஒரு முக்கியமான தலைப்பை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். கிறிஸ்தவனின் உண்மையான அடையாளம் அப்படின்ற தலைப்புல தான் நம்ம தியானிக்க போகிறோம். இன்னைக்கு உலகத்துல நம்ம பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒவ்வொரு பிராண்டட் நேம் இருக்கு. நம்ம உபயோகப்படுத்துறதுல ஒரு நல்ல பிராண்டடா நம்ம உபயோகப்படுத்தணும். ஒரு ட்ரெஸ் ஆகட்டும், இல்லை ஏதாவது ஒரு பொருளாகட்டும், நல்ல பிராண்டா இருக்கா, நல்ல குவாலிட்டியா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம அதை வாங்குறவரா இருக்கும். அந்த நல்ல பிராண்ட் அப்படின்னு சொல்லி எப்படி அதை கண்டுகொள்கிறது அப்படின்னா, அதுக்குள்ள லோகோ, அதுக்குன்னு தனி அடையாளத்தை வச்சிருக்காங்க. அதை வச்சுதான் இது இந்த பிராண்டோடது, இது உயர்ந்த பிராண்டு, இது நல்ல பிராண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அதே போல கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, சில அடையாளங்களை எதிர்பார்க்கிறார். இந்த உலகமும் அதை தான் எதிர்பார்க்குது. இந்த அடையாளங்கள் இருந்துச்சுன்னா இவங்க உண்மையான கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த உலகம் கண்டுகொள்கிறதாய் காணப்படுகிறது. பழைய காலங்களெல்லாம் இவங்க கிறிஸ்தவர்கள்ப்பா இப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள் சொல்லப்பட்டது. ஆனா இன்னைக்கு அப்படியெல்லாம் பேசப்படலை. இவங்க கிறிஸ்தவர்களா, இந்த மாதிரி தவறுகள்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை தரம், நம்முடைய வேல்யூ குறைந்து காணப்படுகிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆண்டவரோடு நமக்கு உள்ள உறவு இல்லாத சூழ்நிலை தான். பெயரளவு கிறிஸ்தவர்களா இருக்கிறதுனாலதான். இந்த உண்மையான கிறிஸ்தவர்களின் அடையாளம் என்ன அப்படின்னா, கழுத்துல தொங்க போட்டிருக்கிற அந்த சிலுவை அல்ல, நம்ம வேதாகமத்தை கையில எடுத்துக்கொண்டு ஆலயத்துக்கு செல்லுகிறதுனால அல்ல, நம்முடைய அடையாளத்துல, நம்முடைய குணங்களில அது பிரதிபலிக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறாரு, இந்த உலகமும் விரும்புகிறது. இதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னா, அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கிற்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல அந்தியோகியாவில தான் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் அப்படின்ற பெயர் வழங்கப்பட்டது. கிறிஸ்தவர்கள் அப்படின்னா என்ன? கிரைஸ்ட் லைக், கிறிஸ்துவை போல வாழணும். அவங்க கிறிஸ்துவனுடைய சுவாபம் உடையவர்களாய் காணப்பட்டாங்க. அவங்க சீஷர்களுடைய பேச்சும், அவங்களுடைய உடை, நடை, பாவனை, அவருடைய பழக்க வழக்கங்கள்லாம் கிறிஸ்துவை பிரதிபலித்ததுனால கிறிஸ்தவர்கள் அப்படின்னு பெயர் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அநேக நேரத்துல நம்ம பைபிள் கையில நம்ம பைபிள் எடுத்துட்டு போறோம், அதனால நாங்க கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நம்ம சமாதானப்படுத்திக் கொள்ளலாம். ஆனா பைபிள் நமக்குள்ள இல்லாத வரைக்கும் கிறிஸ்துவ நம்ம பிரதிபலிக்கவும் முடியாது, கிறிஸ்துவுக்குரிய அடையாளங்களை நம்ம தரித்து கொள்ளவும் முடியாது. நம்ம பெயரளவு கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி வாழ்வது மிக மிக எளிதான காரியம். ஆனா உண்மையான கிறிஸ்துவை தரித்தவர்களாக, கிறிஸ்துவுடைய அடையாளங்களோடு நம்ம வாழ்வது மிக மிக கடினமானதா காணப்படுகிறது, ஆனா உன்னதமானதாய் காணப்படுகிறது. இந்த தொடர்ல நம்ம 7 முக்கியமான அடையாளங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இன்னைக்கு மிக மிக முக்கியமான ஒரு அடையாளத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, அன்பு. அதுதான் கிறிஸ்தவத்தின் அடித்தளமாய் காணப்படுகிறது. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு வருகிறது. ஏன்னா அவர் தனது சொந்த குமாரனை கொடுத்து அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக தன்னையே தியாகமாய் கொடுத்த அன்பை காட்டிலும் விலையேற பெற்ற அன்பு எதுவுமே கிடையாது. அப்போ அன்பு நம்மிடத்துல காணப்படணும் அப்படின்னா, நாம் ஆண்டவரை முதல்ல நேசிக்கிறவர்களாக, அவரை நம்ம முழுவதுமாக பற்றி கொள்ளுகிறவர்களாக காணப்படணும். அன்பு மிக மிக முக்கியமான ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது. இது கிறிஸ்தவத்துக்குரிய ஒரு ஐடென்டி கார்டு, அடையாள அட்டை அப்படின்னு கூட சொல்லலாம். வேதாகமத்துல இப்படி ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே இந்த வசனத்தை சொன்னாரு. யோவான் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். நீங்க ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்தீங்கனாலே நீங்க என்னுடைய சீஷர்கள் அப்படின்னு எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அப்போ அன்பு நமக்கு தேவையாய் காணப்படுகிறது. 2 கோணங்களை நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம அன்புள்ளவர்களா இருந்தா அதுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும், அன்பற்றவர்களா இருந்தா அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம அன்பு காட்டும் போது அது நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய எதிர்காலத்தையும் நம்முடைய சந்ததியும் அது ஆசீர்வாதமாய் வழி நடத்துகிறதாய் காணப்படும். ஒருவேளை நம் அன்பு மற்றவர்களிடத்துல செலுத்த முடியாததற்கு காரணம் எப்படி என்னன்னா, நம் உலக பிரகாரமாய் வாழுகிறவர்களாக,
ஆவிக்குரிய அடையாளங்களை தரித்து கொள்ளாதவர்களாக, ஆவியினால் நிரப்பப்படாதவர்களாக காணப்படும் போது நம் சுயநலமான அன்புள்ளவர்களாய் நம்ம காணப்படுவோம். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் அது அல்ல. ஒரு அருமையான ஒரு சகோதரியை குறித்து வேதாகமத்திலிருந்து நம்ம தியானிக்கலாம். ரூத் என்ன செய்தா, ஒரு அந்நிய பெண், மோவாபிய ஸ்திரீ. அவள் தன் கணவனை இழந்தாள். நகோமியை பார்த்தீங்க அப்படின்னா அவள் எல்லாவற்றையும் இழந்து அவள் ஒரு மிகப்பெரிய கஷ்டமான சூழ்நிலையில இருந்தா. அந்த நகோமி சொல்றா, அப்படியே மருமக்களை நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறா. ஆனா ஓர்பால் போயிட்டா, ரூத்தா நான் போகல. அவ என்ன சொல்றா அப்படின்னா, உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், நீ போகும் இடத்திற்கு நான் வருவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், மரணமே அல்லாமல் வேற இன்னும் ஒண்ணுமே நம்மளை பிரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய மாமியார அந்த வயதான காலத்துல அவள் பராமரிக்கிறாள். அவளுக்கும் கஷ்டமான சூழ்நிலை தான். ஒருவேளை அவள் சொன்னது போல போய் அவள் சுதந்திரமாய் வாழ்ந்திருக்கலாம். ஆனா அவள் அதை குறித்து பேசாதபடி தன் மாமியாரை கவனிக்கிறாள். இங்க பெத்லெஹேமுக்கு அவள் என்ன செய்ய மாமியாரை கவனிக்கிறா. அவளுடைய கஷ்டமான சூழ்நிலையிலையும் சுயநலம் இல்லாத அன்பு அவள் செலுத்துறா. அவள் தன்னை பராமரிக்கிறது போல தன்னுடைய மாமியாரையும் பராமரிக்கிறார். இந்த தியாகமான இந்த அன்பினால அவளுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு பார்த்தா, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அவளுக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த வாழ்க்கை துணை கிடைத்தது மாத்திரம் அல்ல, இயேசு கிறிஸ்துடைய சந்ததியில, இயேசு கிறிஸ்துவே அவளுடைய சந்ததியில தான் பிறந்தார். அதனால இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு பட்டியலில் இந்த அந்நிய பெண்ணாகிய ரூத்துடைய பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட ஒரு தலைமுறை தாண்டி கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை இந்த அன்பு, தியாகமான ஒரு அன்பை செலுத்தினதுனால இந்த ரூத் பெற்றுக்கொண்டாள். இதே போல நம்முடைய வாழ்விலும் நாம் சுயநலம் இல்லாமல் தியாகமுள்ள அன்புள்ளவர்களாய் நம்முடைய வாழ்க்கை நம்ம காணப்படுமானால், நம்முடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, மற்றவருடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, தலைமுறைகள் நம்முடைய சந்ததியுடைய ஆசீர்வாதங்களும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் அப்படின்றதான் இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். நம்ம அன்பு காட்ட தவறினா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தங்க கிறிஸ்தவர்களுடைய வாழ்வுல அன்பு இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் அந்த பக்தி வீணாய் காணப்படும். இதற்கு ஒரு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம காயினை குறித்து பார்க்கலாம். இந்த ஆதாமின் முதல் மகனாகிய காயின் என்ன செய்யறான், பக்தி உள்ளவனை போல காணப்படுகிறான், ஆண்டவருக்கு காணிக்கைகளை செலுத்துகிறான். ஆனா அவனுடைய மனதுல ஆபேலை குறித்ததான ஒரு பொறாமை உணர்ச்சி, அவனுக்கு தன்னுடைய சகோதரன் மேல் அன்பு இல்லாத ஒரு காரணம் அவனை எங்க கொண்டு போய் சேர்த்து அப்படின்னா, இந்த வேதாகமத்திலேயே முதல்ல கொலை செய்கிறவனாக, ஒரு குற்றவாளியாக அவன் மாற்றப்பட்டான். இதனால இந்த ஆண்டவருடைய சாபத்துக்கு உள்ளானான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவன் தேவ சமூகத்தை விட்டு தூரத்தப்பட்டு பூமியிலே அலைந்து திரிகிறவனாக காணப்பட்டான். 1 யோவான் 4:20 இப்படி சொல்கிறது, ஒருவன் தன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன், தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது அப்படின்னா, தண்ணீர் இல்லாத ஒரு கிணற்றை போல, அந்த உபயோகம் அற்றதை போல நம்முடைய வாழ்க்கை காணப்படும். 1 கொரிந்தியர் 13 அன்பை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னதான் நம்ம செய்தாலும் அன்பு இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. எல்லாவற்றை காட்டிலும் அன்பே பெரியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாள்ல நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நம்ம கிறிஸ்துவின் அன்பை உடையவர்களாக நம்ம காணப்படுகிறோமா, இல்லை இந்த காயினை போல நம் சுயநலம் உள்ளவர்களாக காணப்பட்டு பாவத்துக்கு நேராக செல்லுகிறவர்களாக காணப்படுகிறோமா அப்படின்னு நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அன்பு அப்படின்றது ஒரு உணர்ச்சியான காரியம் அல்ல, அது நம்முடைய ஒரு கிரியையாய் காணப்படுகிறது, அப்படியே குணநலமாய் காணப்படுகிறது. அந்த குணநலம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கலாம். அநேக நேரங்களை நமக்கு பிடிச்சவங்கள்ட்ட நம்ம அன்பா இருப்போம், ஆனா அப்படி அல்ல, எல்லாரிடத்திலும் அன்பா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த கிருபைகளை ஆண்டவர் தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம்.
எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள்ல ஆண்டவரே கிறிஸ்தவர்களுடைய உண்மையான அடையாளங்கள் குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே அந்த அன்பு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒருவேளை உண்மை போல ஆண்டவரே எங்களால் அன்பு செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள இந்த உலக வாழ்க்கையில நாங்க கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே இயேசப்பா, எங்களுக்கு உங்களுடைய அன்பை பிரதிபலிக்கக்கூடிய கருவிகளாக எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எந்தெந்த காரியங்கள்ல நாங்கள் ஆண்டவரே இயேசப்பா அன்பற்றவர்களா இருக்கிறோமோ, எந்தெந்த இடங்களில நாங்கள் அன்பு செலுத்த முடியாம, யாரிடத்துல அன்பு செலுத்த முடியாம இருக்கிறோம், அந்தந்த இடங்கள்ல அவர்களோட நாங்கள் அன்பு செலுத்தக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தாங்க. நிபந்தனையற்ற அன்பு செலுத்தவும், ஆண்டவரே சுயநலம் இல்லாத அன்பு செலுத்தவும் எங்களுக்கு கிருபை தாங்க. அது எங்களால முடியாது, எங்களுடைய சுயத்தினால முடியாது. உடைய ஆவியானவருடைய துணை எங்களுக்கு பரிபூர்ணமா எங்களுக்கு கட்டளையிட்டு அந்த அன்பினால எங்களை நிறைத்து நாங்கள் ஆவிக்குரிய அடையாளங்களும் கிறிஸ்தவர்களுடைய அடையாளமாகிய அன்பை தரித்து கொண்டு மற்றவர்களுக்கு அதை பிரதிபலிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென்.